மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்க ஜோஷிகா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பிச்சைக்காரன் 3 பற்றி பேசியிருக்காரு. ஸோ பிச்சைக்காரன் 1 நம்ம பார்த்துருப்போம், பிச்சைக்காரன் 2 பார்த்துருப்போம். ரெண்டுமே வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். பிச்சைக்காரன் 1 படம் பார்த்துட்டுலாம் நான்லாம் அழுகாத குறையே இல்லை. அந்த அம்மா பாசம்லாம் சீரியஸாக செம்மையாக இருந்தது. ஸோ பிச்சைக்காரன் 3 படமும் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆண்டனி சொல்லியிருக்காரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு 2025 கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் நம்ம விஜய் ஆண்டனி சார் தான். ஸோ விஜய் ஆண்டனி சாரோட ஆக்ஷன், நம்ம அவங்க ஆக்டிங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை, மாசாக இருக்கும். அண்ட் அதை விட வந்துட்டு அவங்களோட வைபிங்கான சாங்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சாங்ஸ் மூலியமாக அண்ட் அவங்க ஆக்டிங் மூலியமாக அண்ட் அவங்க டைரக்ஷன் மூலியமாக நிறைய ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. ரீசெண்டாக 3BHKயோட படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம ரவிமோகன் சார் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ரவிமோகன் சார் சொன்ன சில விஷயங்கள் வந்துட்டு சீரியஸாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி வந்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டதாகவும் சொன்னார். அண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு அதில் நிறைய சீன்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது, எனக்கு ரிலேட் ஆகுது இப்போ கரண்ட்டாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் ரெண்டட் ஹவுஸ்லேயே நான் இருந்ததே கிடையாது. நான் வந்துட்டு ஓன் ஹவுஸில் தான் இருந்தேன். ஆனால் நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன். ஸோ இப்போ அந்த ரெண்டட் ஹவுஸில் இருக்க போது தான் எனக்கு வந்துட்டு அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு புரியுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஓன் ஹவுஸ் தேவைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னா இப்போ ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு ஓன் ஹவுஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஃபீலிங்ஸை வந்துட்டு நான் உணர்றேன் அப்படின்ட்டு நம்ம ரவிமோகன் சார் சொல்லியிருக்காரு. அண்ட் ரவிமோகன் மட்டும் எமோஷனல் ஆகலை. அண்ட் அந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்துட்டு எமோஷ்னலாக இருக்காங்க. நம்ம சித்தார்த் சார் அண்ட் சரத்குமார் சார், தேவயானி மேம் எல்லாருமே வந்துட்டு அழுதுருக்காங்க, ரொம்ப எமோஷ்னலாக பேசி ஃபீல் பண்ணி. அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த படம் ரிலேட் ஆகுது இல்லையா. ஸோ அதனாலே வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு கண் கலங்க வச்சிருக்கு. ஸோ மறக்காமல் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு, எவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராஷ்மிகா மந்தனா பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ராஷ்மிகா மந்தனா இப்போ கரண்ட்டாக ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் வந்துட்டு June 27 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. ஸோ ராஷ்மிகா மந்தனாவை நம்ம நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் லுக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த போஸ்டரில் வந்துட்டு அவங்க பார்க்கவே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கைண்ட் ஆஃப் ஒரு ஹாரர் ஃபீல் வருது. ஆனால் இந்த படம் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ராஜா காலத்தோட படம் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்துட்டு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ராஜா காலம்னாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக, லைக் அந்த வாலெல்லாம் வச்சு சண்டெல்லாம் போடுவாங்கல்ல, கண்டிப்பாக அந்த சீன்ஸும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா ரிவ்யூவர் வர்சஸ் ப்ரொடியூசர்ஸ். என்ன ப்ரொடியூசர்ஸ் வர்சஸ் ரிவ்யூவர்ஸ், என்ன சொல்ல வர அதானே எதிர்பார்க்குறீங்க? ஆமாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய படங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு வருது இல்லையா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ சொல்கிறோம், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. ஆனால் சில பேர் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆக்டரை பிடிக்காதனால இவன் என்ன, இவங்க நடிப்பெல்லாம் நல்லா இல்லை அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால இந்த படமே நல்லா இல்லை, ஃப்ளாப்பு, அந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸும் வருது. ஸோ இப்போ இவங்க ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் நல்லா இருக்குன்னா நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா இப்போ கரண்ட்டாக வந்துட்டு தக் லைஃபாக இருக்கட்டும், இந்தியன் 2வாக இருக்கட்டும், ஸோ இந்த படத்தெல்லாம் வந்துட்டு சரியாக ஓடலை, அது காரணம் ரிவ்யூவர்ஸ் தான் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக ஒரு ரிவ்யூ கொடுக்குறனால தான் ஒரே நாளில் இந்த படம் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது, ஒரு நாளுக்கு மேலே இந்த படம் வந்துட்டு தியேட்டரில் ஓட மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் உண்மைதானேங்க. ஏன்னா இப்போ லப்பர் பந்தாக இருக்கட்டும், மகாராஜாவாக இருக்கட்டும், இந்த படம்லாம் வந்துட்டு செம்மையாக இருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மாதிரி ஹார்ட் கனெக்டிங்காக ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்துக்கும் நாங்கள் நல்லா ரிவ்யூஸ் தானே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படம் நல்லா தானே ஓடுது, அந்த படத்தில் என்ன இருக்கோ நாங்கள் அதை தான் சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சைடு ரிவ்யூவர்ஸ் சொன்னாலும், ஒரு சைடு வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ரிவ்யூஸ் கொடுக்குறனால தான் படம் வந்துட்டு சரியாக ஓட மாட்டேங்குது. நீங்கள் கொடுங்க, ஆனால் படம் பார்த்து அந்த நாளே கொடுக்காதீங்க, ஒரு 10 நாள் கழிச்சு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா லைக் அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா. ஈவன் தியேட்டர்ஸ்க்கும் நிறைய ப்ராஃபிட் இருக்கும்.
படமும் இன்னும் கொஞ்ச நாள் ஓடும் இல்லையா? நீங்க ஒரே நாள்ல ரிவ்யூ சொல்றனால மக்கள் யாருமே வந்துட்டு படம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் யுவர் ரிவ்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மெட்ராஸ் கவுன்சில் கோர்ட்டுக்கு இந்த இந்த கேஸை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாரி எந்த படமும் வந்துட்டு பார்த்துட்டு ஒரே நாள்ல ரிவ்யூ சொல்லக்கூடாது. ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டு இந்த நியூஸ அதாவது ரிவ்யூ குடுங்கங்கிற மாரி கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா கோர்ட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எந்த சோஷியல் மீடியாவையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. இது அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு காதுல வாங்கிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா என்னைக்குமே வந்துட்டு நம்ம மக்கள வந்துட்டு என்னைக்குமே நிப்பாட்ட முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் சோஷியல் மீடியாவை இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்துட்டு எந்த நியூஸாவே இருந்தாலுமே வந்து சோஷியல் மீடியால ஃபாஸ்ட்டா டிராவல் ஆயிட்டே போகும் இல்லையா? அது மெயினா வந்துட்டு ஒரு படத்தோட ரிவ்யூ கண்டிப்பா தேவையில்ல. ஸோ அதனால கண்டிப்பா ரிவ்யூவர்ஸ என்னைக்குமே ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க நல்ல படம் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்ல போறாங்க. அண்ட் அந்த படம் வந்துட்டு இன்னும் சூப்பரா ஓடும். அதுக்கு எக்ஸாம்பிளாவே நெறைய படங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன ஆகப்போகுது? ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு நாங்க எல்லாருமே ஆர்வமா காத்துட்ருக்கோம். அஜித் சாரோட அடுத்த படத்த பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ நம்ம அஜித் சார் வந்துட்டு என்னதான் சினிமா ஃபீல்ட்ல கலக்குன்னு கலக்குனாலும், இன்னொரு சைடு வந்துட்டு அவரோட கார் ரேசிங் ஃபீல்ட்ல வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ சினிமா சைட்ல தான் அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கார் ரேசிங் ஃபீல்டுக்குமே வந்துட்டு சொல்லவே தேவையில்ல. நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க 2 சைடுமே வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ்டா, ஈக்குவலா வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம அஜித் சார் கடைசியா வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல ஜிபியு படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படமே வந்துட்டு சூப்பர் ஹிட். நம்ம அஜித் சார் என்ன பண்ணாலுமே வந்துட்டு அவங்களோட ரசிகர்கள் என்னைக்குமே விட்டு தர மாட்டாங்க. செம்ம சப்போர்ட் அண்ட் ரொம்ப என்கரேஜிங்காவும் வச்சிருக்காங்க. ஸோ அஜித் சாருக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்கங்க. அது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த வகையில இப்போ AK64 பத்தின ஒரு அப்டேட் தான். ஸோ AK64 படத்தை ஆதிக் ரவிச்சந்திர சார் தான் டைரக்ட் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அஜித் சாரோட மேனேஜர் வந்துட்டு அவரோட பயோல இந்த மாதிரி AK64 பத்தின அப்டேட் வந்துட்டு சீக்கிரமா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சுரேஷ் சந்திரா. ஸோ அந்த என்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும்? ஒருவேளை நம்ம ஆதிக் ரவிச்சந்திர சார் தான் டைரக்ட் பண்ணுறாரு, அதை பற்றின இருக்குமா? இல்லைனா அந்த படத்தை எப்போ டைரக்ட் பண்ண போகிறாங்க, எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுதுங்கிற மாதிரி அப்டேட்ஸாக இருக்குமா? என்ன அப்டேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்ம அஜித்குமார் சாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்னு கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வைரலாக போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் தான் நம்ம ஸ்ரீகாந்த் அண்ட் கிருஷ்ணா பற்றின ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்துட்டு ஆல்ரெடி இந்த ட்ரக் கேஸில் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கதா பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மூலயமா உறுதியாயிருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போது நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு யாரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணல, ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொடியூசர் தில்ராஜு இந்த மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் யாராவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரிய வந்ததுன்னா அவங்கள தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம சினிமாவே வந்துட்டு ஒரு மாதிரி பூகம்பம்குள்ளே கொண்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்ரீகாந்த் அண்ட் கிருஷ்ணா வந்துட்டு அரெஸ்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டே விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் மேலே மேலே இதில் யார் யார் வந்துட்டு சிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதாவது எந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸில் இதில் தொடர்பில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அந்த வகையில் தில்ராஜு முதலே வந்துட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி யாரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யாராவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி இருந்து தெரிய வந்ததுன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்குலாம் ஒரு பெரிய பூகம்பமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஈவன் கேட்க எங்களுக்கே வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. விஷால் வெங்கட் டைரக்ஷனில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள். ஸோ இந்த படம் வந்துட்டு 2022 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ அவரோட டைரக்ஷனில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக போக இருக்கிறதா படம் தான் பாம். இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ், நாசர், அபிராமி அண்ட் காளி வெங்கட் நடிச்சிருக்காங்க. ஸோ அர்ஜுன் தாஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை, அவரோட வாய்ஸ்க்கு பேர் போனவர் தான் அவர். அண்ட் அவர் வாய்ஸ் வந்துட்டு ஒரு சிங்கம் வாய்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க வாய்ஸ்க்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. முக்கியமாக கேர்ள் ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியாக அவரோட ஆக்டிங் வந்துட்டு சொல்லவே தேவையில்லை. வில்லனாக நடித்தாலும் சரி, ஹீரோவாக நடித்தாலும் சரி, அவரோட ஆக்டிங் வந்துட்டு கலக்குன்னு கலக்குறாரு. ஸோ கைதி படம், விக்ரம், மாஸ்டரு அண்ட் கடைசியாக ரசாவதி படத்தில் கூட அவர் ஹீரோவாக மாசாக நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நடித்த படம் தான் ஜிபியு. ஸோ இந்த படத்தில் நம்ம அஜித் சருக்கு டஃப்பான வில்லனாக வந்துட்டு அவர் நடிச்சிருப்பாரு. அதுவும் ட்வின்ஸாக நடிச்சிருப்பாரு. செம்மையாக இருந்தது. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு பாம். இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ அந்த படத்தோட டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைட்டில் டீசர் யார் பார்க்கல மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா பாம்னு வச்சிருக்கும் போது நான் என்ன யோசனை, ஐயோ இது ஏதாவது ஒரு மாதிரி பிளாஸ்டிங்கான மூவியாக இருக்குமா, ஏதாவது பாம் போட்டு இந்த வார் கைண்ட் ஆஃப் மூவியாக இருக்குமா, அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த டைட்டில் டீசரை பார்த்தோன்னே
சீரியஸாக பாம்புங்கிறது டோட்டலாக வேறு மாதிரி இருந்ததுங்க. அதாவது ஃபார்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாதுங்க. தமிழில் சொன்னால் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ யார் பார்க்கலையோ போய் பாருங்க. ஏன்னா அந்த ஆரம்பத்திலே வந்துட்டு நம்ம காளி வெங்கட்ட செத்து போன மாதிரி அதில் காமிச்சிருப்பாங்க. நம்ம அர்ஜுன் தாஸ் அழுதுகிட்டே நீ உனக்கு ஒன்றும் ஆகாதண்ணா, நீ ஏந்திரி அண்ணா ஏந்திரி அண்ணான்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. திடீர்னு வந்துட்டு ஒரு சவுண்ட் வருங்க, அதாங்க பாம் சவுண்ட். அந்த படத்தோட பேர் பாம். அண்ட் அந்த டீசரில் பார்த்தோன்னா ஓகேங்க, இந்த டீசருக்கு நீங்கள் பாம்புன்னு வைக்கலாங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து பார்க்க போது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படமாக இருக்க போதுன்னு தெரியுது. நம்ம இத்தனை நாள் வந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் ஒரு வில்லனாக பார்த்துருப்போம், ஹீரோவாக பார்த்துருப்போம். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு அவர் காமெடியாக கண்டிப்பாக ஹீரோவாக தான் இருக்க போகிறாரு. ஹீரோ கலந்து காமெடியாக இருக்க போகிறான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் காமெடி ஃபீலில் அவர் எப்படி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இந்த படம் மூலியாக நம்ம பார்க்கலாம்.